ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நியூ அப்டேட் விட்டு V4.3.1க்கான டிஎன் தமிழ்நாடு டிராஃபிக் மோடை வந்து எப்படி நம்ம கேமில் வந்து ஆட் பண்ணுறது, அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, அதை ஏபிகே ப்ளஸ் ஓபிபி எப்படி டவுன்லோட் பண்ணி அதை கேமில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர்றது, அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு வந்து புரியும். இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும். கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஓபிபி எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் மெத்தட் தெரியும். சரிங்களா? ஃபைல் டவுன்லோட் பண்ணுறது மட்டும் நான் ஒரு இதுக்கு சொல்லியிருக்கேன், மீதி இது அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ நம்ம அதை எப்படி டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நம்ம ஃபோனில் பஸ் கேம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஃபைல் டவுன்லோட் ஏபிகே டவுன்லோட் பண்ணுறப்போ ரொம்ப எம்பி இழுக்கும். நான் டவுன்லோட் பண்ணனால இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நிமிஷம் அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து வரும். இதில் வந்துட்டு நான் 2வது இருக்கிற ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு 2வது ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் பஸ்ஸைடு ஏபிகே ஓபிபி மேப் டவுன்லோடு 3மே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோ டேமேஜ் மூட் வேணும்னா வீடியோ லிங்க் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வெரிஃபிகேஷன் கேட்கும். வெரிஃபிகேஷன் வந்து அவங்களே தான் வெரிஃபிகேட் பண்ணுவாங்க. வெரிஃபிகேட் ஆனால் உடனே டிக்கு விழுந்துடும். இப்போ டிக்கு விழுந்துருச்சு, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ப்ராசஸ் கம்ப்ளீட். ஃபஸ்ட்டு பேஜ் 15 செகண்ட் டைம் ஓடுது. அது அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அந்த பார்த்திங்கன்னா 15 செகண்ட் டைம். 15 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு ஓட்டினா உங்களுக்கு புரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். வீடியோ அப்படியே வச்சு ஓட்டியிருக்கேன். ஒரு வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போங்க. ஒரு நிமிஷம் பவர் கம்மி பண்ணிக்கிறேன். மேலே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த கண்டினியூ கேட்குது, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகும். செகண்ட் பேஜ் அதே 15 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இதே சேம் ப்ராசஸ் தான் அடுத்து இருக்கிற அந்த ஏபிபி ப்ளஸ் ஓபிகே எல்லாமே இதே மெத்தடில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க விடாமல். இப்போ எனக்கு டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வெரிஃபை கொடுத்துட்றேன். வெரிஃபை கொடுத்தோடனே கொஞ்சம் அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி போங்க. சேம் ப்ராசஸ் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா 3rd பேஜ் போகும். 3rd பேஜ்லேயும் அதே 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை போட்டு வச்சிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அந்த 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் எல்லாம் ரொம்ப 15 செகண்டில் வெயிட் பண்ண தேவையில்லை. 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நேராக கெட் லிங்க் கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போங்க. அதே சேம் ப்ராசஸ் கண்டினியூ கேட்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. ஷேர் மோட்ஸுக்குள்ளே தான் போகும். நீங்கள் ஷேர் மோட்ஸில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கெட் லிங்க் இப்போ நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறது காட்டல, நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற 3 ஃபைலையும் ஏபிகே ஓபிபி மேப் டவுன்லோட ஃபஸ்ட்டு 3யுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெட்டர்ச்சூர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுன்லோடுன்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கலாம். டவுன்லோடு ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இப்போ டவுன்லோட் பண்ண 3 ஃபைலையுமே எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. பஸ்ஸைடு ஏபிகே ப்ளஸ் ஓபிபி இருக்கு பாருங்கள், ஏபிகே அதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் 3 ஃபைலையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபைல் வந்து உள்ளே போய் செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்து 2வது மேப்பையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன்.
எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். இப்போ டிஎன் டிராஃபிக் மோடு, அந்த டிராஃபிக் மோடு ஓபிபி ஃபைலை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த ஓபிபி ஃபைலையும் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றேன். ஓபிபி ஃபைலையும் எக்ஸ்ட்ராக்ட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு நிமிஷம், பஸ் சைடு இது பார்த்திங்கன்னா ஏபிகே. அடுத்து செகண்டு இருக்கிறது வந்து இது மேப் டவுன்லோடர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன், ஒரு நிமிடம். இப்போ இது பாருங்கள், டிஎன் டிராஃபிக், இதுதான் ஓபிபி ஃபைல், இதைத்தான் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ அப்படியே கீழே வந்துட்டு ஏபிகே அந்த மேப் டவுன்லோடர்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. மேப் டவுன்லோடரை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உள்ள ஒரு ஃபைல், இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கேட்கும், கொடுத்துருங்க. இது லோடிங் ஆன உடனே அகைன் இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஓப்பன் கேட்கும், டெனியார் ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வைரஸ் ஸ்கேனிங். இந்த வைரஸ் ஸ்கேனிங் தான் உங்கள் ஃபோனுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதை கண்டு பயப்பட தேவையில்லை. இது வந்து நம்ம கேமில் இருக்கிற மேப் எல்லாமே டவுன்லோட் ஆகிறதுக்கு தான் இந்த ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேமுக்குள்ளே போய் நீங்கள் மேப் டவுன்லோட் பண்ணோம்னா முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அது ப்ராப்ளம் வந்து ஆயிரும். இப்படி நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸி மெத்தடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் லைட்டாக. வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும், பயப்பட தேவையில்லை. அப்படியே அந்த கேம் வந்து எரர்னு காட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெட்டர்ஜூர் ஆப் வந்துடுங்க. வந்துட்டு ஏபிகே இருக்குங்களா, அந்த ஏபிகே டவுன்லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டாலிங்னு வரும். அதுக்கடுத்து கேன்சல் கொடுத்துடாதீங்க, இன்ஸ்டாலிங் வரும். அப்படியே இருக்கட்டும். அது லோடிங் ஆன உடனே அடுத்து அப்டேட் கேட்கும், அப்டேட்டும் கொடுத்துருங்க. அப்டேட்டு கொடுத்துட்டிங்கன்னா சேம் ப்ராசஸ், அதே வைரஸிங் ஸ்கேனிங் தான் போகும். ஏன்னா எல்லாமே செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன், இதுலேயும் மோர் ஆப்ஸ் ஓப்பன் கேட்கும், ஓப்பனே கொடுத்துருங்க. ஓப்பன், நெக்ஸ்ட் பேஜ் com.malioன்னு வரும். வந்து அப்படியே ஒயிட் ஆகி பிளாக் ஆகி நின்றும். அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க கேமை. க்ளோஸ் பண்ணி ஜெட்டர்ஜூர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம டவுன்லோட் பண்ண ஓபிபி ஃபைல் இருக்குல்ல, டிஎன் டிராஃபிக் மோட் ஓபிபி, அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள ஒரு ஃபைல் ஓபிபியை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். கட்டார் காப்பி கேட்கும், மூணாவது ஆப்ஷன் காப்பியை கொடுத்துருங்க. வெளியே வந்துடுங்க. அப்படியே ஆண்ட்ராய்டு ஓபிபி com.malio, அந்த com.malio செகண்ட் ஃபோல்டர், அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓபிபி ஏபிகே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து கேம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். வீடியோ வந்து ஓட்டிலாம் இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் லோடிங் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கேம் நான் வந்து ஆட் பண்ண ஓபிபி எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாரன் மோடு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஹாரன்ஸு அவங்களே செட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? அந்த ஹாரன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா வேறு ஏதாவது ஹாரன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷனாக என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்போ வந்து நம்ம மேப் வந்து டவுன்லோட் பண்ணோம்ல, அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். மேப்ஸில் போய்ட்டேன், ஃபுல் மேப்பும் டவுன்லோட் ஆகிருக்கு. நான் கேமில் வந்து டவுன்லோட் பண்ணல, எல்லாமே டவுன்லோட் ஆகி தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம எப்படின்னு பார்த்துட்டு சந்திப்போம். பாய்.